ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கோழி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் இட்லியோடு சேர்த்து தான் கோழி குழம்பு சாப்பிட்டோம். கோழி குழம்புக்கும் இட்லிக்கும் சரியான காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சு நல்லா சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, வத்தல், சீரகம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், அரை வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச கறியை உள்ளே போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிறப்ப மஞ்சப்பொடி, கல் உப்பு சேர்த்து வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்க நம்ம குழம்பு மிளகாப்பொடி, இது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி. இது ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் அரைச்ச விழுதை அப்படியே நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை அந்த குக்கர்லேயே ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் அக்காவுக்கு தக்காளியை மேலாப்பில் நறுக்கி போட்டால் ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்லி எப்போயுமே என்ன குழம்பு வச்சாலும் பண்ணுவாள். கறி குழம்புக்கெலாம் அதை கொஞ்சம் நறுக்கி போட்டுருக்கா. குக்கரை மூடி 2 விசில் வச்சு விட்டோம்னா குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.